திரும்ப என்ன இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணாதீங்கன்னு சொல்றல. சுஜாதா ப்ளீஸ் கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீ என்னோட பொண்டாட்டி, அது ஏன் மனசுலயும் இந்த சொசைட்டிலயும் பதிஞ்சு போன விஷயம். அதையே மாத்தணுங்கற. ஏன் மாத்த கூடாது? இங்க பாருங்க, நான் நல்லா யோசிச்சு தான் முடிவெடுத்திருக்கேன். நான் உங்க பொண்டாட்டின்னு கிளைம் பண்றது உங்க விருப்பம். ஆனா எனக்கு அது பிடிக்கல. அசிங்கமா இருக்கு. என்ன அசிங்கம்? என்கிட்ட என்ன குறை இருக்கு? நான் என்ன தப்பு பண்ணேன்? நீங்க இந்த கேள்வியை பல முறை கேட்டுட்டீங்க. அதுக்கு பதில் சொல்லி அழுத்து போச்சு. இருந்தாலும் சொல்றேன், நீங்க ஒரு போர். சேர்ந்தாப்புல 5 நிமிஷம் உங்ககிட்ட பேசினா கொட்ட விதம் வருது. புருஷங்கிறவன் கொஞ்சமாவது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும். என்ன பண்ணணுங்கிற சுஜாதா? நான் மிமிக்ரி பண்ணணுமா இல்ல குட்டிக்கார நடிச்சு காட்டணுமா? சின்ன புள்ள தனமா பேசுறியே சுஜாதா. புருஷங்கிறது ஒரு பொறுப்பு. நான் ஒண்ணு கோமாளி இல்ல உன்னை என்டர்டெயின் பண்றதுக்கு. திரும்ப திரும்ப ஸ்டூபிட் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நீங்க ஒண்ணு எனக்கு வித்து காட்ட தேவையில்ல. ஆனா காலம் பூரா நான் உங்க பேச்சு கேட்கணும், உங்க மூஞ்சியை தான் பார்க்கணும். அதான் என் தலையை எடுத்துங்கிறீங்க இல்லையா? இந்த மூஞ்சிலையும் பேச்சிலையும் கொஞ்சமாவது சுவாரஸ்யம் இருக்கணும்ல சுஜாதா. ஒரு போர் அடிக்கிற புக்கு கொடுத்து இதுதான் நீ வருஷம் பூரா படிக்கணும்னு சொல்றீங்க. நான் போர் அடிக்கிற புக்கை கீழே போட்டுட்டு வேற ஒரு நல்ல புக்கா படிக்கணும்னு நான் விரும்புறேன். சரி, அதை விடுங்க. புஸ்தகமே வேணாம். நான் சும்மா இருந்துட்டு போறேன்னு சொல்றேன். இதுல என்ன தப்பு? நான் என்ன மத்தவங்க மாதிரி குடிக்கிறேனா இல்ல குடிச்சிட்டு வந்து அடிக்கிறேனா? என்ன அந்த மாதிரி பண்ணி பாருங்களேன். நல்ல ஆம்பளையா இருந்தா அப்படி பண்ணி பாத்துக்கணும். ஏன் இன்னொரு சைடு என்னன்னு அப்ப தெரிஞ்சிருக்கும். சரி சரி, இந்த மாதிரி பேசி டைத்தை வேஸ்ட் பண்ணாம எடுத்து காலி பண்ணுங்க. உங்களை தான் சொல்றேன். நான் சொல்றது காதுல விழலையா? போங்கன்னு சொல்றேன்ல. அக்கா, நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. அவர்கிட்ட நீ என்ன குறைய கண்ட? இத பாரு, இது உனக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம். இதுல தலையிடாத. அவர்கிட்ட என்ன குறை இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். எனக்கு தெரிஞ்சு அவர்கிட்ட எந்த குறையும் இல்ல. அப்படின்னா ஒண்ணு பண்ணு, நான் இந்த ஆளை டைவர்ஸ் பண்ணிடுறேன். நீ வேணா கல்யாணம் பண்ணிக்கோ. என்ன கனி இவ்வளவு சிங்கமா பேசுற? ஏன் விஷயத்துல நீ தலையிடுறதாண்டி அசிங்கம்? உனக்கு என்ன தெரியும் கல்யாணத்தை பத்தி? அனுபவம் இல்லாம ஏன் பேசுற? சுஜாதா, ரொம்ப தப்பா பேசுற. என்ன தப்பு? இந்த ஆள்கிட்ட எந்த குறையும் இல்லன்னு இவ சொல்றா. பைத்தியக்காரத்தனமா இல்ல? இவ யாரு இத சொல்றதுக்கு? இவ என்ன கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் பண்ணவளா? படிச்சவ தானே நீ. ஏன் இவ்வளவு அசிங்கமா பேசுற? இங்க பார், இந்த ஆளை டைவர்ஸ் பண்றது உங்களுக்கு எல்லாம் பிடிக்கல. இந்த மாதிரி தரம் கிட்ட பேசாத. யாரு நீ? தான் தரமெல்லாம் பேசிட்டு இருக்க. குடும்ப பொண்ணு மாதிரி பேசு. விடு கார்த்திக், எனக்காக நீங்க சண்டை போட்டுக்க வேண்டாம். நடுவுல இந்த மாதிரி பேசி இந்த ஆளு தியாகியாக பாக்குறாரு. எப்படி சுஜாதா நல்லது கெட்டது பாரபட்சம் இல்லாம எல்லாத்தையுமே நல்ல குதர்க்கமா பார்க்க முடியுது? இது குதர்க்கம் இல்ல, ஓப்பனா பேசுறேன். நீ எப்படி, இந்த ஆள் எப்படி, சித்ரா எப்படின்னு எனக்கு தெரியும். தெரிஞ்சதை சொல்றேன். அது உங்களால தாங்கிக்க முடியல. போறோம் பாரு, டிராமா பண்ணிட்டு. டைவர்ஸ் கேட்ட கொடுத்துட வேண்டியதானே, அதை விட்டுட்டு. நீ எதுக்காக ஃபீல் பண்ற? அவதான் படிச்ச முட்டாள்னு தெரியும்ல. படிச்சவளாவே இருக்கட்டும், தங்கச்சிங்கிற முறையில யோசனை கூடவா சொல்லக்கூடாது? அட, புருஷன் சொல்ற யோசனையே கேட்க மாட்டேங்கிறா, நீ சொல்ற யோசனையை கேட்க போறா? இப்படி ஒரு தங்கச்சி, குடிகார அப்பா, எதை பத்தியுமே அலட்டிக்காத ஒரு அம்மா, இந்த வீட்லயே நாம 2 பேரும் நார்மலா இருக்கிறதா பிரச்சனை நினைக்கிறேன். சில சமயம் யோசிக்கும் போது நாம கூட நார்மலா இல்லையோன்னு தோணுது சித்ரா. அதுக்கு காரணம் நாம இல்ல. அப்பா, அம்மா இங்க. ஒரு பொண்ணு புருஷன் வீட்ல இருந்து வரா. வாமான்னு பாசமா கூப்பிட மாட்டீங்களோ? என்னமா கை நீட்டி காட்டுறீங்க? எப்பாவது வந்தா கூப்பிடலாம். அதான் நீ டெய்லி வந்துகிட்டு இருக்கியே.
டேய் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கேன்டா. வீட்டில் வெட்டியாக தானே இருக்க, அப்புறம் படிச்சுக்க. ம் சரி, நீ எழுந்தபோது டைம் என்ன தெரியுமா? பார்க்கல. பார்க்கலையா? ஏன்? லேட்டாக எழுந்தேன்னு தெரியும், பார்த்தா ஒரு கில்ட்டி ஃபீலிங் வரும், எதுக்கு அதுன்னு விட்டேன். ஆ, இந்த கில்ட்டி ஃபீலிங் இல்லாம இருக்கிறதுக்கு சீக்கிரமா எழுந்துக்க கத்துக்க. அப்பதான் ஆபீஸ் போகும்போது எந்த டென்ஷனும் இருக்காது. அதை ஒரு ஹேபிட்டா பழகிக்க. எது அட்வைஸ் பண்ணுறது ஒரு ஹேபிட்டாக நீ வச்சிருக்க அந்த மாதிரியா? டேய், நல்லது சொல்லும்போது எடுத்துக்கடா, குதர்க்கமா பேசாத. இப்போ என்ன புதுசாக சொல்லிட்டேன்? காலையில் சீக்கிரமாக எழுந்துக்கன்னு எல்லாரும் சொல்கிறது தான், ஆனால் அது எவ்வளோ கஷ்டங்கிறது எழுந்துக்கணுக்கு தான் தெரியும். ம், சரி, சீப்பொண்ணு வச்சுருந்தேன், அது எங்கே? எனக்கு என்ன தெரியும்? உன் தங்கச்சி கிட்ட கேளு. அவன் எங்கே போய் தொலைஞ்சா? அவ குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஏமா ஆஃபீஸ் போக வேண்டிய நானே இப்படி உட்காந்துருக்கேன், குளிக்கிறது என்ன அவசரம் அவளுக்கு? டேய், அவளை திட்டாதடா, அவ இப்ப ஆளே மாறிட்டா. ஆ? ஆ. அண்ணே, ஏய், பாத்தியாடா? எப்படி இவ்வளவு வெள்ளையாயிட்ட? ஆமா அண்ணே, இனிமே லூசு கிசன்லாம் கூப்பிட வேலை வச்சுக்காத, அதெல்லாம் நேத்தியோட போயாச்சு. ஆளே மாறின மாதிரி இருக்கா? அது அப்படிதான் வச்சுக்கோயேன். சரி, இப்போ ஒரு 500 ரூபாய் பணம் வேணும், அர்ஜென்ட்டா கூட. இது மட்டும் மாறல, காசு எதுக்கு? நான் ஜிம்முக்கு போலான்னு இருக்கேன். சாரி, என்கிட்ட பணம் இல்லை. ஒருவேளை அப்படியே இருந்தாலும் இந்த மாதிரி ஆடம்பர செலவுக்கு என்னால் பணம் கொடுக்க முடியாது. வேணும்னா அன்னிக்கிட்ட கேட்டு வாங்கிக்க. அவகிட்ட எங்க கேக்குறது? அவ வீட்ல இருந்தா தானே, விடியறதுக்கு முன்னாடியே கிளம்பி போயிட்டா. இப்ப அபியை ஏன் திட்டுற? அவங்க அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்கன்னா பார்க்க தான் போவாங்க. ஹாஸ்பிட்டல்ல தானே இருக்காங்க. ஏதோ அமெரிக்கால இருக்க மாதிரி பேசுறீங்க. என்ன நீ பேசுற? நியாயமா பார்த்தா நம்ம எல்லாரும் போய் பார்க்கலாம். ஆ, இத பாருங்க, நீங்க போய் பார்த்துட்டு வந்தீங்கல்ல, அப்புறம் என்ன? பைத்தியகார்த்தனமா பேசாத. அவங்க நம்ம சம்மதி அம்மா. டேய் பாஸ்கர், சொல்றத புரிஞ்சுக்கடா. நியாயமா பார்த்தா நீ, நான், உங்க அம்மா எல்லாரும் போய் பார்க்கணும்டா. இப்ப போய் பாக்காட்டி என்ன? அந்த அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா போச்சு. டேய், என்ன பேசுற நீ? உன் மாமியார் ஹாஸ்பிட்டல்ல இருந்தபோது அவங்க கல்யாணத்தை தலைக்கு மேல வச்சுட்டு வந்து பார்க்கல? அடே அப்பா, அதனால நம்மளும் போய் பார்க்கணுமா? அது இல்ல அலமேலு, பொதுவா இது ஒரு மரியாதை. இன்னைக்கு நாம போனாதான் நாளைக்கு நமக்கு ஒண்ணுன்னா வருவாங்க. ஓ, வந்துட்டாலும். அது மட்டும் இல்ல, மத்த சொந்தக்காரங்க கூட இந்த விஷயத்தை வச்சு நம்மளை எடை போடுவாங்க. டேய் பாஸ்கர், சொல்லுடா, உங்க அம்மாக்கு புரியுற மாதிரி சொல்லு. சரிதான், காசா பணமா போய் பார்த்துட்டு வந்துடுவோம். நான் ஒன்றும் ஆஃபீஸ்காரலாம் லீவ் போட்டுறேன். ஆமாமா, பாஸ்கர் சொல்றதும் கரெக்ட் தான், போயிட்டு வந்துடலாம். இல்லம்மா, நான் வரல. நான் இன்னைக்கு புதுசா வீட்ல ஒரு ஃபேஷியல் ட்ரை பண்ண போறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர சொல்லிருக்கேன். பாத்துடி, லிப்ஸ்டிக் எல்லாம் ஓவரா போட்டுக்கிட்டு ஜன்னல் பக்கம் போய் நிக்காத. நாங்க 2 பேரும் அவங்க கூட சண்டை போடுறதுக்கு இல்ல. உள்ள போ. டேய், நீ சீக்கிரம் போய் குளிச்சுட்டு வாடா, கிளம்பலாம். சரி. இவருக்கு சம்மந்தி கிழவிய பார்க்கலன்னா மண்டை வெடிச்சிரும். ஆள பாரு. நீ ரெடி ஆகல? ஏன் இந்த புடவையில போனா அவ பார்க்க மாட்டாளா? பாப்பாளே, ஓகே ஓகே ஓகே. அலமேலு, ஒரு சின்ன வேண்டுதல். உடம்பு சரியில்லாதவங்கள ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்க போறோம். அங்க வந்து ஏடா கூடமா ஏதாவது பேசி அசிங்கப்படுத்திடாத ப்ளீஸ். இப்படியே வரேன் சாமி, போதுமா? சொல்லு. மா, மிஸ்டர் தொல்காப்பியன் வீட்ல இருக்காரா? மேல இருக்காருங்க. சரி. ஹலோ, வாங்க. என்ன வீடெல்லாம் பெருக்கிட்டு இருக்கீங்க? ஆமாம், எப்பாவது. எப்போதுன்னா? இல்லை, எப்பாவது தூசி கீசி அடைஞ்சு கிடந்ததுன்னா அப்பப்போ பெருக்குவேன். என்ன சிரிக்கிறீங்க? உங்கள் வீட்டில் சுத்தமாக இருந்தால் கூட திரும்ப திரும்ப பெருக்குவீங்கன்னு நினைக்கிறேன்.
எங்க வீட்ல 4 பொம்பளைங்க, பொழுது போலனா பெருக்கிக்கிட்டே இருப்போம். கிண்டலா தான் பேசுறீங்க. சரி, அது இருக்கட்டும். என்னங்க? ஐயோ வேண்டாங்க, வீட்ல சாப்பிட்றதுக்கு நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. இல்ல இது நீங்க ஹாஸ்பிடல்ல மறந்து வச்சுட்டு வந்த பார்சல். ஓ தேங்க்ஸ். ஒரு நிமிஷம் உட்காருங்க, வந்துடுறேன். சரி. சாந்தி, அபி வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு காஃபி போடுங்களேன். வீட்ல இப்ப பால் இல்லைங்க. போய் வாங்கிட்டு வந்துருங்க. என்னங்க நீங்க, காசு இல்லைங்க. ஸோ ஒன்று செய்யுங்க, கீழ் விட்டமா இருக்காங்களா, அவங்கள்ட்ட பால் வாங்கிட்டு வாங்க, அப்புறம் கொடுத்துடலாம். சரிங்க, அபிகிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு அப்புறமா போறேங்க. வாங்க. வாங்க அபி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உட்காருங்க. ஒரு நிமிஷம் இருங்க. என்ன பாக்குறீங்க? ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்டர், அதான் போறாங்க. என்ன இம்பார்ட்டன்ட் மேட்டர்? ஒன்றும் இல்லை, கீழே போயிட்டு வந்துருவாங்க. அப்புறம் ரொம்ப தேங்க்ஸ் தொல்காப்பி. ஐயோ, எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்றீங்க? நேத்து அம்மாவை நீங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. இது பொதுவான மனிதாபிமானங்க. யாரா இருந்தாலும் அந்த சிச்சுவேஷன்ல அதான் செய்வாங்க. கொஞ்சம் கூட யோசிக்காம நேத்து ஹாஸ்பிட்டல்ல உங்க மொத்த சம்பளத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டீங்களே, ரொம்ப தேங்க்ஸுங்க. நீங்க என்னோட ஃப்ரெண்டு, என்கிட்ட பணம் இருக்கு. அந்த சிச்சுவேஷன்ல அதை கொடுக்காட்டி எப்படி? நீங்க எல்லாத்தையுமே ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிறீங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க நேத்து பண்ணது ரொம்ப பெரிய விஷயம். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நேத்து நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணது என்ன இது? சரி, அது நான் அவசரத்துல ஏதோ தேவையில்லாம பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த போட்டோ இங்க இருக்க கூடாது. நான் வரேன். அபி, ஒரு விஷயம். என்னங்க, அபி கிளம்பிட்டாங்க? போயாச்சு. என்னாச்சு? இந்த தடவை என்னை ஏதோ வக்கரம் முடிச்ச லூஸுன்னு நினச்சிட்டு போகிறாங்க. இந்த புக்கில் ஃபோட்டோ வச்சுருந்துருக்கேன், எப்போ வச்சேன்னு தெரியல, மறந்துட்டேன். பிரச்சனை ஆயிடுச்சு. அம்மா, ஒரு நிமிஷம் வாங்க. என்னங்க? இதோ வந்துட்டு போறது அபி தானே? அவங்க பேரு என்னன்னு எனக்கு எப்படி தெரியும்? இல்ல, தப்பா நினைச்சுக்காதீங்க. அவங்க என் ஃப்ரெண்டோட மிஸ்ஸஸ், அதான் கேட்டேன். மேல் வீட்ல இருக்கிறவங்கள பார்த்துட்டு போறாங்க, என்ன ஏதுன்னு எனக்கு எப்படி தெரியும்? ஓ, மேல் வீட்ல யார் இருக்காங்க? அவர் பேரு தொல்காப்பியன். உங்களுக்கு அவரை தெரியுமா? எனக்கு தெரியாது. ஆமா, இவரை எதுக்கு வந்து பார்த்துட்டு போறாங்க? என்கிட்ட அதையெல்லாம் கேட்காதீங்க. நமக்கு எதுக்கு ஊர் வம்பெல்லாம்? பக்கத்து வீட்ல நடக்கிறத பத்தி வம்பு பேசுறவன் நான் கிடையாது. என்ன சொல்றீங்க? ஆமா, பக்கத்து வீட்டு வம்பு நமக்கு எதுக்கு? அதானே, நான் எந்த வம்பு தும்புக்கும் போறது கிடையாது. இப்ப போகுது அந்த பொண்ணு. அன்னைக்கு ஒரு நாள் வந்து தொல்காப்பி என்கிட்ட என்னமா சண்டை போடுச்சு தெரியுமா? தெருவே கூடி போச்சு பாத்துக்கங்க. அன்னைக்கு கூட நான் ஒரு வார்த்தை கேட்கலையே. அதாங்க சரி, அடுத்த வீட்டு பிரச்சனை நமக்கு எதுக்கு? அதாங்க நமக்கும். இதே பொண்ணு இன்னைக்கு சந்தோஷமா வந்துட்டு போகுது. அவளுக்கு காப்பி போடுறதுக்கு சாந்தி வந்து எங்கிட்ட பால் வாங்கிட்டு போறா. சாந்தி யாரு? அதாங்க அந்த தொல்காப்பியம் பொண்டாட்டி. ஓ, இத பாருங்க, அன்னைக்கு சண்டை நடந்தப்பவும் சரி, இன்னைக்கு சந்தோஷமா வந்துட்டு போறப்பவும் சரி, நான் கண்டுக்கிறதே இல்ல. நமக்கு எதுக்கு பொறத்தியார் விட்டு வம்பு? ஆஹா, உங்க முகத்துல ஒரு அமைதி தெரியுதுங்க. நீங்க போய் வேலையை பாருங்க. அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்கக்கா. கண்ணு முடிச்சாங்களா? இடையில கண் முழிச்சாங்க. உன்னை கேட்டாங்க.
கவலைப்படாதக்கா, அம்மாக்கு ஒன்றும் இல்லை, நல்லா இருக்காங்கன்னு டாக்டர் சொன்னாரு. அப்பாடா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. நைட் பூரா நான் எவ்வளவு கவலைப்பட்டேன்னு தெரியுமா? நல்ல வேலைக்கா, நீ எப்ப வருவேன்னு காத்துட்டே இருந்தோம். பில்லு வந்திருக்குக்கா, உடனே பணத்தை கட்டணுமா? என்னக்கா யோசிக்கிற? இருந்த 10,000த்துல நேத்து 5,000 தானே கட்டணும், இன்னும் மீதி 5,000 இருக்குல்ல. ஆ, அது வந்து அவர் ஏதோ அவசரம்னு சொல்லி வாங்கிக்கிட்டாரு. அவசரமா? இப்ப பில்லை எப்படியாவது கட்டி ஆகணுமே, அதுக்குள்ள அவருக்கு என்ன அவசரம் வந்தது? சரி, இது பிடி. இந்த வளையல அடமானம் வச்சு பணம் வாங்கிக்கலாம். என்னக்கா பண்ற நீ? நீ செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. உனக்கு கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள வளையல கழட்டுறதுலாம் நல்லா இல்ல. உன் மாமியாருக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். ஒன்னும் ஆகாது ஆனந்தி. அவசரம்னா என்ன பண்ண முடியும்? என் மாமியார் தானே, அவங்கள நான் சமாளிச்சுக்கிறேன். போ ஆர்த்தி, போய் மனோகரை கூட்டிட்டு வா. என்ன ஆனந்தி யோசிக்கிற? நம்ம குடும்பத்துக்கு என்னால சப்போர்ட் பண்ண முடியலன்னு நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. கவலைப்படாத ஆனந்தி, முதல்ல நல்ல படி, அப்புறம் சம்பாதிச்சுக்கலாம், சரியா? என்னக்கா? மனோ, இத போய் அடகு வச்சு பணம் வாங்கிட்டு வா, போ. இது உன்னோட தானே? ஆமா. வேணாம்க்கா. வாங்கிட்டு வா மனோ, போ. சீக்கிரம் அம்மாக்கு பணம் கட்டணும். போயிட்டு வாப்பா. மாமா, நீங்களும் அவனோட போயிட்டு வாங்க. போப்பா, போயிட்டு வா. என்னக்கா? எல்லாம் சரியாயிடும், கவலைப்படாத. அம்மா பாரு ஆனந்தி. அம்மா, 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 நல்லா இருக்கியா அம்மா? நல்லா இருக்கேன். எனக்கு ஒண்ணும் இல்லடா. அழ வேண்டான்னு சொல்லு. அழாதக்கா. வலி எதுவும் இல்லையே? கொஞ்சம் பத்திரமா போயிருக்கலாம்ல.